Hi friends, welcome to JHA Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸ்க்கான மீனிங்ஸ் நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இது. நம்ம டே டு டே லைஃப்ல ரெகுலரா யூஸ் பண்ற சென்டென்ஸ்க்குலாம் என்ன மீனிங்ன்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் மேஜிக் மேல இருக்கு. ஃபேன் வந்து மேஜிக் மேல இருக்கு அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா The fan is above the table. Is above the table. மேஜிக் மேல இருக்கு அப்படின்றதுக்கு the fan is above the table. அவனை இங்க இழுத்துக்கிட்டு வா, அவனை இங்க இழுத்துட்டு வா அப்படி சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா you bring இல்லைனா pull him here. Pull him here. You bring him here. ஒன்னு bring யூஸ் பண்ணும்போது pull யூஸ் பண்ணாதீங்க, இல்ல pull யூஸ் பண்ணும்போது bring யூஸ் பண்ணாதீங்க. You pull him here இல்லனா you bring him here. So bring இல்லனா pull ஏதாவது ஒரு வேர்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவனை இங்க இழுத்துட்டு வா அப்படின்றதுக்கு you bring him here இல்லனா you pull him here அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எவ்வளவு நாளுக்கு முன்னாடி நீங்க சேலம் போனீங்க, எவ்வளவு நாளைக்கு முன்னாடி சேலத்துக்கு போனீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா how long ago did you go to Salem? How long ago did you go to Salem? How long ago did you go to Salem? சேலத்துக்கு எவ்வளவு நாளைக்கு முன்னாடி போனீங்க அப்படின்றதுக்கு how long ago did you go to Salem? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ வயலண்டா யாராவது இது மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரவே இது மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா they hit or kill among themselves. இல்ல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க they hit among themselves அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நானே அவ்வளவு தூரம் நடந்தேன் அல்லது நானே தனியா அவ்வளவு தூரம் நடந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நானே அவ்வளவு தூரம் நடந்துட்டேன் இல்லைன்னா நானே தனியாவே அவ்வளவு தூரம் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு I myself walk that much distance. Walk that much distance. I myself walk that much distance. இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நான் நடந்தேன். ஓகேங்களா? தனியாவே நான் அவ்வளவு தூரம் நடந்தேன், நான் தனியாவே அவ்வளவு தூரம் நடந்தேன் அப்படின்றதுக்கு I myself walk that much distance. இதை என்கிட்ட சொல்லாத அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா don't tell this. Don't tell this. இதை என்கிட்ட சொல்லாத அப்படின்றதுக்கு don't tell this. Don't tell this to me. என்கிட்ட சொல்லாத. எதுக்காக நீ அவனை அடிச்ச அப்படின்றதுக்கு why did you hit him? இப்ப குழந்தைங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா எதுக்காக அவனை அடிச்ச, அவனை ஏன் அடிச்ச அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலான்னு பாத்தீங்கன்னா why did you hit him? அப்படி இல்லைன்னா what for did you hit him? Why did you hit him? இல்லைன்னா what for did you hit him அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எதுக்காக நீ அவனை அடிச்ச. அதுக்கு வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 7 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் ஸ்பீச் இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.